இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறை அன்பில் திளைத்து பிறர் அன்பில் நிலைக்க விளங்கிடவே எழுக, விளங்கிடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்ற இறை குலமே வருக, இறை குலமே வருக. அன்பினில் நிலைப்பதும் மரப்பணி புரிவதும் அன்பர் நம் சிறப்பாகும். அடுத்தவர் நலனிலும் அகிலத்தின் உயிரிலும் அக்கரணம் பொறுப்பாகும். இதனையே உணர்ந்திடும் இறை பலியில் இதயத்தால் பங்கேற்று பலியாவோம். இனி நம் வாழ்வாழ் திருப்பலியாவும். இறை அன்பில் திளைத்து பிறர் அன்பில் நிலைக்க இறை குலமே வருக, இறை குலமே வருக. இன்றைய திருப்பலியானது அந்தோணி ராஜன் 30வது வருட நினைவு ஆண்மை இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் திரு எல் பெனான்ஸ் 69வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். மிக சிறப்பானவத்தினை அஸ்வின் விரைவிலே நலம் பெற வேண்டி கோமோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த சிறுவனை இறைவன் தொட்டு சுகமாக்க வேண்டி இந்த நாளில் நாம் பக்தியோடு நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். எனக்கு தொண்டு செய்பவர் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார், என்னுடைய அருகாமையில் இருக்கிறார். நான் அவரை பாதுகாக்கிறேன், நான் அவரை வழி நடத்துகிறேன். இன்றைய நாளிலே தாயார் திரு அவையானது புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறை சாட்சியினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கொடுக்கின்றோமா? துன்பங்களை முகமலர்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய வாழ்விலே சிறிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுது நம்முடைய வாழ்விலே அங்கலாய்த்த அந்த தருணங்கள், அந்த நேரங்கள், நம்முடைய வாழ்விலே இறை பராமரிப்பு மீது நம்பிக்கை வைக்காமல் செய்யப்பட்ட ஏழைகளை அன்பு செய்ய தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்று தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, உயிருள்ள இறைவார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவர்க்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 112. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமையர்கள் ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்பவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமையை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா,
பின்தொடருபவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைச்சொற்றர்கள் 24 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் இருக்கும் இடத்தில் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்த பொழுது என்னை தொட்ட அந்த இறைவார்த்தை பகுதி, எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது முற்றிலும் உண்மை. இந்த இறைவார்த்தையை கேட்டவுடனே என்னுடைய மனதிற்குள் வந்த ஒரு இறைவாக்கினர் எலியா. இறைவாக்கினர் எலியாவுடைய வாழ்வை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, அவர் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் மட்டுமல்ல, இன்றும் யூத மக்களிடையே ஒரு மிக சிறந்த இறைவாக்கினராக, இறைவாக்கினருள் தலைச்சிறந்த மிக சிறந்த இறைவாக்கினராக கருதப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராக எலியா பார்க்கப்பட காரணம் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, முதலாவதாக நான் நம்பக்கூடிய கடவுள் வாழும் கடவுள் என்று இறைவாக்கினர் எலியா நம்பினார். இதைத்தான் 1 அரசர்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். இறைவாக்கினர் எலியா ஏன் வாழும் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லுகின்றார்? இதற்கு காரணம், இஸ்ரேல் மக்களை சமாரியாவில் ஆண்டு வரக்கூடிய மன்னன், அந்த மன்னனுடைய பெயர் ஆகாப்பு. இவருடைய மனைவி ஈசபெல். இவர்கள் தாங்கள் வணங்கி வந்த உண்மையான யாவே கடவுளை விட்டுவிட்டு தங்களுக்கென்று பொய்யான பாகால் தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, மாறாக அவர்கள் மக்கள் எல்லோரையும் வணங்க வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆகாபு அரசன் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கை விடுகிறான், ஆணை பிறப்பிக்கின்றான். நீங்கள் யாவே கடவுளை விட்டுவிட்டு பாகால் தெய்வங்களை நம்பி நீங்கள் வழிபட வேண்டும். அந்த நேரத்திலே ஆகாபு அரசன் முன்பாக இறைவாக்கினர் எலியா வந்து நின்று, நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் கடவுள் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி மழையோ பனியோ பெய்யாது என்று அந்த இறைவார்த்தையை அவனுடைய மத்தியிலே வல்லமையோடு போதிக்கின்றார். இதற்கு காரணம் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, அவர் வணங்கிய தெய்வம், அவர் நம்பிய அந்த கடவுள், எலியா இறைவாக்கு நம்பிய கடவுள் வாழும் கடவுள். அன்புக்குரியவர்களே,
ஆகாப்புக்கு அரசன் இசபேல் அரசி நம்பிய அந்த கடவுளுடைய பெயர் பாகால். பாகால் என்றால் ஆங்கிலத்திலே பால் என்று சொல்வார்கள். காட் ஆஃப் த ஸ்கை அல்லது காட் ஆஃப் த வெதர் என்று சொல்வார்கள். அந்த கடவுளை ஆகாயத்தின் கடவுள் அல்லது தட்ப வெட்ப நிலையின் கடவுள் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி என்றால் அந்த மக்கள் நம்பியது இந்த பாகால் கடவுள்தான் தங்களுக்கு மழை பொழிவதாக அவர்கள் நம்பினார்கள். அதாவது மழையை தட்ப வெப்பநிலையை தீர்மானிக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு வாழும் கடவுளின் ஊழியனான எலியா ஆகாப்பு மன்னனுடைய முன்னிலை நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை வைக்கிறான். என் வாக்கினால் அன்றி வரக்கூடிய ஆண்டுகளிலே மழையோ பனியோ பெய்யாது. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது 3 ஆண்டுகள் அங்கே பயங்கரமான வறட்சி, அங்கே மழை பெய்யலை. நாம் பார்க்கின்றோம் எலியா இறைவாக்கினர் அது பிந்திய அந்த 2வது பகுதியில் பார்க்குறோம். இதன் காரணமாக இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தார். தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக கடவுள் சொன்னபடி அவர் பாலைவனத்திலே பிரயாணம் செய்து அந்த ஆமணக்கு செடியினுடைய அந்த அந்த மரத்தடியிலே படுத்து கிடக்கிறார். எப்படி வானதூதர் அவரை பராமரித்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆக நாம் நம்புகிற கடவுள் வாழும் கடவுள். அந்த கடவுளை நாம் நம்புகிற பொழுது அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார், எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை தகுந்த நேரத்திலே நம்மை பராமரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித லாரன்ஸ் இவருடைய வாழ்வை கொஞ்சம் பார்க்கிற பொழுது வாழும் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் ஒரு திருத்தந்தை கிடையாது, ஒரு ஆயர் கிடையாது, ஏன் ஒரு குரு கூட கிடையாது, ஒரு துறவியா. இவர் ஒரு சாதாரண ஒரு திருத்தொண்டராக இருந்தவர். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி ஒரு மிகப்பெரிய சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். இவர் ஸ்பெயின் நாட்டிலே 230ஆம் ஆண்டு பிறக்கின்றார். தொடக்க திரு அவையிலே பேரும் புகழும் கொண்டிருந்த புனிதர்களுள் இவரும் ஒருவர். இவர் ரோமிலே திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களுக்கு திருத்தொண்டராக பணியாற்றுகின்றார். பொதுவாக ஒரு திருத்தந்தைக்கு 7 திருத்தொண்டர்கள் பணியாற்றுவது வழக்கம். அதில் தலைமை திருத்தொண்டராக ஆர்ச் டீக்கன் என்று சொல்வார்கள், தலைமை திருத்தொண்டராக அவர் பணியாற்றுகின்றார். அந்த காலகட்டத்தில் தான் ரோமை அரசை ஆண்டு வந்த அரசன் வல்லேரியன் என்ற அரசன் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்தி அடக்கி ஒடுக்கி கொடுமைப்படுத்துகிறான். தொடக்கத்திலே கிறிஸ்தவர்கள் மீது, குருக்கள் மீது, திருத்தந்தை மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த அந்த அரசன் அது நீண்ட நாட்கள் இந்த மதிப்பு மரியாதை நீடிக்கவில்லை. அவனுடைய நண்பன் இந்த அரசனை மனமாற்றி கிறிஸ்தவ குருக்களை சிலைகளுக்கு பலி செலுத்த கட்டாயமாக வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி துன்புறுத்துகின்றான். இதன் காரணமாக இந்த அரசனும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கின்றான். இதன் காரணமாக 258ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் அவர்கள் தன்னுடைய சக 6 திருத்தொண்டர்களோடு திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அந்த வேளையிலே அங்கு வந்த அரசன் திருத்தந்தையும் திருத்தந்தையோடு இருந்த மற்ற அந்த திருத்தொண்டர்களையும் வெட்டி அவன் கொல்கின்றான். திருத்தந்தை அவர்களை அவ்வாறு கொலை களத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த வேளையிலே திருத்தொண்டர் லாரன்ஸ் திருத்தந்தையை பார்த்து, தூய குருவே, உமது திருத்தொண்டர் இல்லாது நீர் மட்டும் செல்வது ஏன் என்று அவர் கேட்கின்றார். அப்போது திருத்தந்தை திருத்தொண்டர் லாரன்ஸை பார்த்து, நீ 3 நாட்களில் என்னை பின்பற்றி வருவாய் என்று பதில் சொல்கின்றார். இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. இதற்கு பிறகு அரசன் வல்லேரியன் திருத்தொண்டர் லாரன்ஸிடம் திருச்சபையினுடைய எல்லா சொத்துக்களையும் தன்னிடம் ஒப்படைக்க ஆணை பிறப்பிக்கின்றான். ஏனென்றால் திருத்தொண்டர் லாரன்ஸ் தான் திருச்சபையுடைய சொத்துக்களை கவனித்து கொண்டிருந்தார், கண்காணித்து கொண்டிருந்தார். இந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு கொடுக்க ஆணை பிறப்பிக்கின்றான். திருத்தொண்டர் லாரன்ஸ் அனைத்தையும் அவர் சென்று அந்த 3 நாட்களில் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு பார்வையற்றோர், கால் நடக்க முடியாதவர், முதியவர்கள், ஆதரவற்றோர், ஏழைகள் என எல்லோரையும் அரசு முன்பாக கொண்டு நிறுத்தி, அரசே,
இவர்களே திரு அவையின் விலையுயர்ந்த சொத்துக்கள் என்று அரசன் முன்பாக சொல்கின்றார். அரசனுடைய கோபம் தலைக்கேறியது. தன்னை அவமானப்படுத்தியதாக, தன்னை இழிவுபடுத்தியதாக நினைத்து அந்த அரசன் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிக்கின்றான். இரும்பு கட்டில் கீழே நெருப்பூட்டி அதன் மேலே திருத்தொண்ட லாரன்ஸை கிடத்தினார்கள். அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே அந்த கட்டிலை படுத்து கிடக்கின்றார். அங்கிருந்த வீரர்கள் நெருப்பூட்டப்பட்டு எரியப்படுவதை பார்த்து அவர்கள் கைதட்டி சிரித்து கொண்டே இருந்தார்கள். லாரன்ஸ் அவளை நோக்கி, என் உடம்பிலே ஒரு பக்கம் வெந்து விட்டது, மறுபக்கம் நீங்கள் திருப்பி போடுங்கள் என்று அவளிடம் சொல்கின்றார். அவ்வாறு அந்த கட்டிலே சித்திரவதைக்குள்ளாகி கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை மறை சாட்சியாக கொடுக்கின்றார். திருத்தந்தை 6 சொன்னபடியே 3 நாட்கள் கழித்து, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அவர் ஒரு மறை சாட்சியாக மறிக்கின்றார். இவருடைய கல்லறை மீது கான்ஸ்டன்டினோபிள் என்ற மன்னன் சிறிய ஒரு ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பியிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர் புனித லாரன்ஸ். இறைவாக்கினர் எலியா அங்கே அநீதி அக்கிரமங்கள் நடந்த பொழுது எவ்வாறு அந்த ஆகாப்பு இசபெல் அரசியிடம் இது தவறென்று சுட்டி காட்டினாரோ, அதே போல நாம் பார்க்குறோம் லாரன்ஸ் இந்த வல்லேரியன் மன்னன் முன்பாக தவறை அவர் மனம் தளராமல் அஞ்சா நெஞ்சத்தோடு எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்து வாழும் கடவுளை தன்னுடைய வாழ்விலே முதன்மைப்படுத்திய ஒரு புனிதர். விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர் புனித லாரன்ஸ். மூன்றாவதாக, ஏழை எளியவர்கள்தான் திரு அவையின் சொத்து என்று சொன்னவர். அன்புக்குள்ளே, இந்த புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த புனிதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் ஒரு முறை தன்னை சுற்றி இருந்தவரிடம் திரு அவைக்கென்று உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்று கேட்ட பொழுது பலரும் பல பதில்களை சொன்னார்கள். அவர்கள் சொன்ன எந்த பதிலுமே அவருக்கு திருப்தியாக இல்லை. அவ்வாறு திருப்தி அடையாத திருத்தந்தை இவ்வாறு சொன்னார், திருச்சபைக்கென்று உள்ள சிறப்பான அம்சம் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், அதுவும் சிலுவையினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. திருச்சபைக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன? சிலுவையினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. நான் சொன்னேன் போன ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலை திருப்பலியினுடைய ஆழமான அர்த்தத்தை நான் ஒவ்வொரு படியாக நான் அந்த பிரசங்கத்தில் சொன்னேன். நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகிற பொழுது எதையாவது நாம் கொண்டு வர வேண்டும். என்ன கொண்டு வர வேண்டும்? என்ன கொண்டு வர வேண்டும்? இருக்கிறீங்க, என்ன கொண்டு வரணும்? என்ன கொண்டு வரணும்? காசா? என்ன? சிலுவை. ஓகே, சிலுவையை கொண்டு வர வேண்டும். நாம் சிலுவை கொண்டு வரோம். சிலுவை கொண்டு வந்து அப்பத்தோட ரசத்தை ஒப்பு கொடுக்குறோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபைக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் மகிழ்ச்சி, சிலுவையினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. நம்மை பொறுத்தவரை சிலுவை என்று சொல்லுகிற பொழுது சிலுவை துன்பம் அல்லது நம்முடைய மனதிற்கு சோகத்தையும் வருத்தத்தையும் கொண்டு வர நாம் நினைக்கின்றோம். ஆனால் இந்த துன்பம் கூட மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியும். துன்பமும் மகிழ்ச்சியும் ஒன்றுக்கொன்று எதிரானவை என்று நாம் நினைக்கின்றோம். துன்பமின்மையை மகிழ்ச்சி நினைக்கின்றோம். ஆனால் துன்பத்தின் மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், துன்பத்தின் வழியாகவும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த துன்பங்களை 2 வகைப்படுத்தலாம். முதல் வகையான துன்பம் நம்மை மையப்படுத்துகிற வாழ்வு மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். 2வது வகையான துன்பம் பிறரை மையப்படுத்தி வாழ்வு மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். நம்மை மையப்படுத்தக்கூடிய இந்த துன்பங்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் என்ற அந்த குறுகிய வட்டத்திலே அந்த மனநிலை வாழ்வதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இப்போதெல்லாம் நமக்கு ஏற்றவாறு, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மற்றவர்கள் செயல்படவில்லையோ, நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அவங்க மதிக்கலை, என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னுடைய கருத்துக்களை கேட்கலை, அதன் மூலமாக நமக்கு நாமே வரவழைக்கக்கூடிய துன்பங்கள். 2வது வகையான துன்பங்கள் பிறரை மையப்படுத்துவதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள். பிறர் மீது நாம் அன்பு கொள்கிற பொழுது, பிறரை நேசிக்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். நாம் பிறரை உண்மையாக அன்பு செய்கிற பொழுது மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மை பற்றி அவதூறாக பேசுவார்கள், நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள். யார் நம்மை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்துவார்கள். இதன் காரணமாக நாம் ஒரு நிலைப்பாடு எடுப்போம். ஒரு நிலைப்பாடு எடுப்பதால், வேல்யூ சிஸ்டம், ஒரு நிலைப்பாடு அதன் காரணமாக எடுப்பதால் நம்மை பற்றி
தவறாக அவர்கள் பேசுவார்கள். நாம் பிற நலத்திற்காக நமக்கு நாமே கொண்டு வரக்கூடிய துன்பங்கள். இந்த 2 வகையான துன்பங்களிலே முதல் வகையான துன்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை. இந்த 2வது வகையான துன்பம் நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியவை. இதைத்தான் புனித லாரன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். இனி அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் வழியாக மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அனுபவித்து செல்ல இந்த நாள் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்று நாம் விழா கொண்டாடுகிற இந்த புனிதர், இவருடைய சிறப்பு அம்சம், இவர் சமைப்பவர்களுடைய பாதுகாவலர், ஏழைகளுடைய பாதுகாவலர். நீங்கள் எல்லாருமே சமைப்பவர்கள், எல்லாருமே ஏதாவது ஒரு நிலையிலே நாம் சமைக்கின்றோம். சமையல் தொழிலாளர்கள் அல்லது சமைப்பவர்கள். அதனால் எல்லாருடைய ஃபீஸ்ட் இன்னைக்கு. அதனால் நல்ல சாப்பாடு இன்னைக்கு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. சரியா? இன்னைக்கு சமைப்பவருடைய பாதுகாவலர் புனித லாரன்ஸ். எனவே அன்புக்கிறவர்களே, இந்த நாளிலே இந்த புனிதர் வழியாக நாம் நம்முடைய வாழ்விலே துன்பத்தின் வழியாக நாம் மகிழ்ச்சியை நாம் கொள்ள முடிய நம்பிக்கையோடு வாழும் கடவுளை நம்பி நாம் ஆண்டவர்களை நாம் வாழ முயற்சிப்போம். ஆமென். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். தருவேன் தருவேன் இறைவனே வாழ்வை பலிய, வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியன. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஏழை விதைவை தந்ததை போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மனங்கள் தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். ஏழை விதைவை தந்ததை போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மனங்கள் தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில் தானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேன்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். ஏனில் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி
இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அருண் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவன்மையில் உம்முடைய வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களை உம்முடைய ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உம்முடைய ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கொடுங்கள், ஆண்டவர் நமக்கு நிறைவாக கொடுப்பார். இந்த நாளிலே முகமலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவந்தரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய திறமைகளை கொடுப்போம், நம்முடைய நேரத்தை கொடுப்போம், நம்முடைய பிரசன்னத்தை கொடுப்போம். சிறு தியாகம் குடும்பத்திற்காக, நம்முடைய இல்லத்திற்காக, நாம் வாழும் இடத்திற்காக, நாம் பணி செய்யும் இடத்திற்காக நாம் செய்கிற சிறு தியாகம் ஆண்டவருடைய முன்னிலே உயர்ந்த செயலாக மாறும். புனித லாரன்ஸை போல நம்முடைய வாழ்க்கையில ஏழைகளை அன்பு செய்கிற, நம்முடைய வாழ்வு மூலமாக கிறிஸ்தவ மதிப்புகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்த அவளாக நாம் வாழ சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்க உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கிடம் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உமக்கு ஓந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து காத்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், வாழும் தெய்வம், எல்லா வேளையிலும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். இந்த தெய்வனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே உனையான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உனையான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றுகிறார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், நம் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாகியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாகியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.